அவர்களை விட்டு விடுவார். அல்லேலூயா, ஆமென். 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். அதுலேருந்து சில ஆலோசனைகளை நாம் கேட்டு தேவன் நம்ம எப்படி இருக்க விரும்புகிறார் என்ற ஒரு புரிதலோடு, அல்லேலூயா. நிறைய பேருக்கு நல்ல ஆவிக்குரிய திறமை இருக்கும், ஆண்டுடைய கிருபை கூட இருக்கும். ஆனால் அந்த உலகம் அவங்கள கரைப்படுத்திடும். அவங்க தெரியவே மாட்டாங்க. வெளியே வேதனையும் சோதனையும் அவங்கள போராடி கொண்டே இருக்கும். லைனாக ஒரு ஆர்டர் பண்ணி சொல்லிட்டே போகிறார் பேதுரு. இந்த 5ஆம் சொல்லிட்டே போகிறார். முதல் வசனம் ஒரு மெய்ப்பர்கள் சொல்கிறார், ஊழியக்காரர்கள் சொல்கிறார். எங்களை போல ஊழியக்காரருக்கு 1-2 வசனங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. 1 பேதுரு 5:1 வசனம். ஆ ஆ ஆ ஆ இப்போ ஊழியக்காரருக்கு நான் சொல்கிற ஒரு ஆலோசனை புத்தி என்னவென்றால், உங்களில் இருக்கிற தேவனுடைய மந்தை, நீங்க தான் யாரு? தேவனுடைய மந்தை. இந்த மந்தைய மேய்க்கிற வேலை என் வேலை. அல்லேலூயா. இந்த மந்தையை மேய்க்கணும், நல்லா போஷிக்கணும். இந்த ஆடு இப்படி எப்படி ஓடாதபடி கட்டுப்பாடு வைக்கணும். அதுக்கு சரியான போஷாக் கொடுக்கணும். தப்புனா தப்பு சுற்றி காட்டணும். இது வேலை. மேய்த்து எப்படி மேய்க்கணும்? கட்டாயமா இல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்கு. இதுக்கு சர்ச்சை நடத்தினா லாபம் கிடைக்குமா? சர்ச்சை நடத்தினா எனக்குன்னா கிடைக்கும். இந்த அவலட்சணமான ஆதாயத்துக்கல்ல, பேருக்கல்ல, புகழுக்கல்ல. இது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை, ஒரு அழைப்பு. உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை கொடுத்த இந்த உரிமை, இந்த பாக்கியத்தை, இந்த வாய்ப்பை இருமப்பாய் ஆளுகிறாய் அல்ல. இந்த மந்தைக்கு, சபைக்கு ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? அவன் பி எக்ஸாம்பிள், மாதிரியாக இருக்க. நான் சொல்றத நான் செய்யாம செஞ்சேன்னா நான் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி நான். ஆமென். சொல்றது எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். பார்த்தீங்கன்னா வெளியே ஊழியம் நல்லா இருக்கும், அந்தரங்க வாழ்க்கையில் பாவமா இருக்கும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 6 சொல்றாரு. அங்க சொல்றது, அவங்க சொல்லுகிறது ஒன்று, சாதிக்கிறது நியாயபரமான போதகராக இருக்கிறார்கள். சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. அப்போ இந்த மந்தைக்கு நீங்க எப்படி இருக்கணும்? இங்க பாட்டு பாடுறவங்க, கீபோர்டு வாசிக்கிறவங்க, பேடு வாசிக்கிறவங்க, ஜெபம் பண்றவங்க, பிரசங்கம் பண்ற நானா இருந்தாலும் சண்டைகள் யாரும் இந்த மந்தைக்கு அவர்கள் எப்படி இருக்கணும்னா மாதிரியா இருக்கணும். எக்ஸாம்பிளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு? செய்யுங்களா? பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிடத்தை பெறுவீர்கள். அவ்வளவுதான். சரியா? இது செஞ்சுனா அந்த சொல்லுது ஃபேட் கிரவுன். அது சொல்லுது ஃபேடுனா ஃபேட் ஆயிடுச்சுல, வெளுத்து போச்சுன்றாங்கல்ல. சிலர்லாம் வெளுத்து போச்சு, இல்லை ஃபேடுன்னு போட்டு வெளுத்து போயிடும். அவங்க பக்தி வெளுத்துரும், அவங்களுடைய விசுவாசம் வெளுத்துரும். அதனால வாடாத கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். அப்புறம் இப்ப இளைஞருக்கு வராரு, வாலிபர்களுக்கு. அந்தபடி இளைஞரே மூப்பருக்குன்னா சர்ச்சை நடத்துற பாஸ்டர் கீழ்ப்படிங்க. ஆமாவா? கீழ்ப்படுறவனுக்கும் கீழ்ப்படி நிறைய வித்தியாசம். கீழ்ப்படிக்கிறவன் grown up, அவன் வளர்ந்து கொண்டே இருப்பான். எப்படி வளருவான்? ஸ்பிரிச்சுவலி அண்ட் ஃபிசிக்கலி அண்டு வேற என்ன, மென்டலி, வாட் எவர், எல்லாத்திலும் அவனோட வளர்ச்சி இருப்பான், வளர்ந்து கொண்டே இருப்பான். இப்போ அடுத்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிங்க. கணவனுக்கு, மனைவிக்கு, தாய்க்கு, தகப்பனுக்கு, போதகருக்கு, முதலாளிக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிங்க. மனத்தாழ்மையை, திமிரா இருக்காதீங்க, கௌரவமா இருக்க. மனத்தாழ்மையை எதை அணிந்து கொள்றீங்க? மாலை அணிஞ்சுக்கோ, செயின் அணிஞ்சுக்கோ, மோதிரம் அணிஞ்சுக்கோ. ஆனால் எதை அணிந்துக்கணும்? மனத்தாழ், ஹம்பிள்னஸை உங்களுடைய அணிகலனாய் அணிந்து கொள்ளுங்கள். அப்புறம் ஏன் அணிந்து கொள்ளணும்? பெருமைகளுக்கு ஏசப்பா எதிர்த்து இருக்கிறவராக இருக்கிறார். நீ எவ்வளோ ஹம்பிளா இருக்கிறீங்க. நீங்க பார்த்து வருங்க, கிருபைன்றதுனா இந்த சர்ச் நடத்து ஒரு கிருபை, பாடுறது ஒரு கிருபை, ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது ஒரு கிருபை, கணவன் மனைவியோடு இருக்கிறது கிருபை, பிள்ளை பெற்றிருப்பது கிருபை, பிள்ளைகள் அறிவாளியா இருப்பது கிருபை. இதெல்லாம் இந்த கிருபை எப்படி கிடைக்கும்? அந்த மனுஷன் தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட், இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள்.
மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் அவன் எப்படி இருக்கணுமா? தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். பெருமை இருக்கிறான் பாருங்க, அவன் எதுலையுமே உருப்படவே மாட்டான், எதுவுமே அவன் கைக்கு சேராது. ஏன்னா ஆண்டவரே அவனுக்கு எதிரியாய் நிற்கிறவராய் இருப்பார். அடுத்தது இப்போ ஒரு கண்டென்ட் கொடுக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்குற வரைக்கும் அவசரப்படாத. உனக்குன்னு ஒரு ஆசத்தை கொடுக்குற வரைக்கும், அவர் சித்தம் நிறைவேற வரைக்கும் காத்திரு. அப்புறம் அவர் யாராக கேர் டேக்கன் போடுவது, அவர் பொறுப்புள்ளவராக இருக்கிறார், அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறானபடினாலே உங்க கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். இப்ப இன்னொன்னு சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விடுத்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விடுங்களாமோ என்று என்ன பண்றானா? வகை தேடி சுட்டி திரிகிறான். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறியது. அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கின லேட் ஆகும். இப்போ 8ஆம் வசனத்திலேயும் 9ஆம் வசனத்திலையும் ஒரு சின்னதாக ஒரு ஆலோசனை கேட்டு நம்ம கடந்து போகலாம். இங்கே 8ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுது, நீங்கள் பிசாசுடைய தந்திரங்களை எதிர்க்க வேண்டும் என்றால், சாத்தானுடைய எண்ணம் எது, புத்தி எது, யார் அவன் பிசாசு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், எப்படி பிசாசினாலே ஒருத்தன் வீழ்த்தப்படுகிறான், வஞ்சிக்கப்படுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இங்க 8ஆம் வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தியர்கள். சோபர் என்ற வார்த்தை ஆங்கிலம் எழுதப்பட்ட சோபர்னா குடிமயக்கம் உள்ளவர்களை. இந்த போதையில் இருக்க என்ன பண்ணுவான்? எதுவுமே அவன் தெளிவா இருக்காது. கான்ட் ஸ்டாண்ட் பர்ஃபெக்ட்லி. அவனால் நிற்க முடியாது, கரெக்டாக நிற்க முடியும், ஆடிக்கொண்டே இருப்பான். He can't see properly. எதையும் தெளிவாக பார்க்க முடியும், எல்லாம் மங்களா இருக்கணும். ஆமென். அவன் புத்தி எது சொல்லலாம் என்ன பண்ணாது. என்னங்க குடிக்காத மாதிரி பேசுறீங்க பார்க்குறேன். அவன் புத்தி எதுவுமே அக்செப்ட் பண்ணாது, ஏற்றுக்காது. ஏன்னா அவன் எப்படி இருக்கானா? கலைஞனவனாய் கோடைமீனாய் இருக்கிறான். அந்த சோபர் என்ற ஆங்கில வார்த்தைக்கு அங்கே குடி போதையை உள்ளவனை போல இருக்காதீங்க. அல்லேலூயா. அப்போ தெளிந்த புத்தி என்பது என்ன? நிதானம். அவன் நிதானம் தவறிட்டா சொல்றாங்களே, நிதானமா இருங்கள். யாருக்கு நிதானம் இல்லை, கண்ட்ரோல் இல்லை, குடிபோதை போல கன்ஃபியூஸா குழப்பமான நிதானம் மட்டும் இருக்கானோ அவன் தான் சாத்தான் கையில மாட்டிப்பான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தியா இருங்கள். ப்ளீஸ் கிளியர் மைண்டா இரு, கிளியர் மைண்டா தெளிவாயிரு. ஏனென்றால் பிசாசு உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுவான், உன்னை குழப்புவான், நீ மாட்டிப்ப. இதுதான் பைபிள் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த தெளிவாக எப்படிலாம் அந்த தெளிந்த புத்தி இல்லாமல் போகும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மார்க் 5:15 படித்து பார்த்தீங்கன்னா, இல்லை லூக்கா 8:35 படிச்சுன்னா, பிசாசு பிடித்திருந்தவன் எப்படி இருந்தானா? அவன் வஸ்திரம் தெரியாதவனாய், வீட்டில் தங்காதவனாய், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டவனாய், அவன் புத்தி தெரியாதவனாக இருந்தான். ஆமென். லூக்கா 8ஆம் அதிகாரம் 28 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், அவன கேரக்டர் எப்படின்னு சொல்லுது. யார் புத்தி தெளிவில்லாமல் இருக்கோ, பிசாசு பிடித்திருக்கோ, அவன் எப்பவுமே தெளிவற்றவனாக இருப்பான், அலகழிக்கப்பட்டவனாக இருப்பான், கன்ஃபியூஸ் மைண்டாக இருக்கும். உலக இச்சை பாவம் அவனை அலகழித்து கொண்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அங்கே சொல்லுது, பிசாசு நீங்கின பொழுது அவன் என்ன பண்ண? புத்தி தெளிந்து அவன் வஸ்திரம் தரித்தவனாக இருந்தான். நிறைய பேருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டாங்க, கிருபையின் வஸ்திரத்தை இழந்துட்டாங்க, கர்த்தர் கொடுத்த நீதியின் சால்வை இழந்துட்டாங்க. ஏனென்றால் அவங்க புத்தியிலே அந்தகாரப்பட்டு பிசாசின் வஞ்சகத்துக்கு ஆளானபடினாலே அவர்களாலே அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்க முடியவில்லை. எப்பெல்லாம் உங்களை விட்டு அசுத்தாவி போகிறதோ, பொல்லாதாவி போகிறதோ, அப்போதான் அவனுக்கு புத்தி தெளி. இயேசு அந்த அசுத்தாவி விரட்டினார். உங்களுக்குள்ள பொல்லாதாவி இயேசு விரட்டணும், ஆவியாருடைய கிருபைகள் உனக்கு உண்டாகணும். அப்பதான் உன் புத்தி தெளியும். 2வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா லூக்கா 15:17 மனம் திரும்பும் போது ஒருத்தர் புத்தி தெளியும். எதுங்க? மனம் திரும்ப, நான் செய்த பாவம், இது தவறு, இது கர்த்தருக்கு பிடித்தவில்லாத ஒரு விஷயம், ஆண்டவரே என்னை சுத்திகரியும். நிறைய பேருக்கு பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்க, எனக்கு தெரியும். மனம் திரும்புதல் எங்க இருக்கோ
அங்கே என்ன இருக்குன்னா, ரட்சிப்பு இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. இவன் பாருங்க, தகப்பனுடைய அன்பை விட்டு தூர போனான். யாரெல்லாம் சபை ஐக்கியத்தோடு, ஆண்டோடு ஐக்கியத்தோடு, வேதத்தோடு ஐக்கியத்தோடு யார் ஐக்கியமாக இல்லையோ, விலகி போகிறவங்களோ நஷ்டப்படுவார்கள். அவன் பண்ணுறாங்க, பண்டுக்கு கிடைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. தின்ன அங்கே வறுமை இருந்தது, தரித்திரம் இருந்தது, அவப்பெயர் இருந்தது, அசுத்தங்கள் அவன் வாழ்க்கையில் இருந்தது. அவன் புத்தி தெளிந்து அவன் தகப்பன் வீட்டை நினைக்கும் போது அவன் கேட்காத சகல ஆசீர்வாதங்களும் அவன் வாழ்க்கையில வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. அப்போ பிசாசு யாரை விட்டு போகும்? முதல் இயேசு அவனை சுகமாக்கணும். ரெண்டாவது புத்தி தெளியணும். உங்க புத்தி தெளியணும், மனம் திரும்ப வேண்டியது அவசியம். எத்தனை பேர் மனம் திரும்பினீங்க? கணங்க மனம் திரும்பினீங்க? மனம் திரும்பினது ரிப்பெண்டன்ஸ் என்ற வார்த்தைக்கு டுவர்ட்ஸ் காட். ஒருவன் கடவுளை நோக்கி பயணிக்கும் போது தான் அவன் மனம் திரும்பினாய் வாழ்கிறான். ஹல்லேலூயா. சொல்லு ஹல்லேலூயா. உங்கள் தாட்ஸ் எப்படி ஓடுது, என்ன எப்படி ஓடுது, உங்கள் செல்ஃபோன் எப்படி பயன்படுது, நீங்கள் பேசுகிற பேச்சு எப்படி இருக்கு? டுவர்ட்ஸ் காட். கடவுளை பற்றி பேசுகிறியா, கடவுளுக்காக வாழ நினைக்கிறியா? நீ மனம் திரும்பின. மனம் திரும்பினுக்கு சகலவித ஆசீர்வாதங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. வீட்டுக்கு போகும்போது பரதேசியை வீட்டு விட்டு போனான். இப்போ வீட்டுக்குள்ளே போகும்போது பரதேசியை விட கேவலமாக போகிறான். ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்காக ஆசீர்வாதம் காத்து. நீ தேவ சமூகத்திலே நீ மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கைட்டு, தாவீது சங்கீதம் 51 தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், ஆண்டவர் என்னை ஈசோப்பினால் கழுவும். அவன் ரட்சிப்புக்காக கெஞ்சினான், மனம் திரும்பலுக்காக கெஞ்சினான், சுத்த இருதயத்துக்காக கெஞ்சினான். கவனிமா, சுத்த இருதயத்துக்காக நீ கெஞ்ச கெஞ்ச மனம் திரும்ப சகல விதமான ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. அதுதான் பிசாசு வந்து யாரும் தெரியுமா வேதனை. இங்கே யோசிச்சு பாருங்க, யூதாசுக்கும் பேதுருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. யூதாசு காட்டி கொடுத்தான், பேதுரு மறுதளித்தான். ஆனால் பேதுரு மனம் திரும்பினான். யூதாசு அவன் குற்ற உணர்வோடு அவனை பண்ண மனம் திரும்பல, குற்ற உணர்வோடு அவன் மறிந்து போனான். நீ குற்ற உணர்வோடு வாழ இயேசு விரும்பல, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், அவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும். எங்கடா நோட்டு புக் எங்கடா எழுது, சொல்றது எழுதி தான், மூடி வைக்கிறது இல்லை. ஆமாவா? இரக்கத்தை பெறுவான், இரக்கத்தை பெறுவான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நீங்கள் ரெண்டாவது மனம் திரும்ப வேண்டும். எங்கெல்லாம் மனம் திரும்பணும்? எதுலேருந்து மனம் திரும்பணும்? கோபத்திலேருந்து, பெருமையிலேருந்து, பொய்யிலேருந்து நீங்கள் மனம் திரும்பணும். இச்சையிலேருந்து, அசுத்தத்திலேருந்து கீழ்ப்படியாக நீ மனம், ஆண்டவரே நான் தான் தேவரி ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இவன் சொல்றான், இப்படி பாவியாக என் மேலே கிருபையாயிரும். நீங்க மனம் திரும்ப மனம் திரும்ப தேவனுடைய இரக்கமும் ஆசு வாழ்க்கையை பெருகும். ஹல்லேலூயா. நீங்க மூணாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில பிசாசு நுழைவதற்கு அது ஏதுவாக மாறுகிறது. ரோமர் 12:3 சொல்லுது, தெளிந்த புத்தி தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எழுதிட்டியாப்பா தம்பி? எழுதிட்டியா? எழுற மூடி வச்சுட்டு எழுத போறாங்க. ரோமர் 12:3 சொல்லுது, தன்னை குறித்து எண்ண வேடிக்கை மிஞ்சி எண்ணாமல் தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக. நிறைய பேருக்கு விழுந்து போறதுக்கு என்ன காரணம்? தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரியும், பெரிய புத்திசாலி மாதிரியும், பெரிய அறிவாளி மாதிரியும், ஞானவான் மாதிரியும், பரிசுத்தவான் மாதிரியும் தன்னை குறித்து எண்ண வேடிக்கை மிஞ்சி என்றனால்தான் நீங்கள் வஞ்சிக்கப்படுகிறீர்கள். எப்பயுமே திறமை உள்ளவன், அறிவு உள்ளவன், புத்தி உள்ளவன், தன்னை அறிவு உள்ளவன் திறமை சொல்லவே மாட்டான். ஊரில் ஒரு பழமை சொல்லுவாங்க, நிறைக்கூடம் என்ன பண்ணாது, ததும்பாது, அரைக்கூடம் தான் ஆடும். இப்போ யாரை வந்து பிசாசு தேடிக்கிட்டு இருக்கிறான்? யார் ரொம்ப அலப்பறையாக இருக்கான், ரொம்ப சீனாக இருக்கான், பெருமையாக இருக்கான், தன்னை குறித்து பெருமையாகவே நினைக்கிறானோ அவன் தான் சாத்தான் கையில் மாட்டிப்பான். அல்லேலூயா. சங்கீதக்காரன் எங்களுக்கல்ல கர்த்தாவே உங்க நாம மகிமைக்கு. இப்போ வாழ்க்கையில் எந்த ஒரு அற்புதம் நடந்தா அதிசயங்களுக்கு க்ளோரி, எங்க ஹானர் எங்கே போனோம்? ஏசப்பாக்கு போகணும். இதில் பெருமை எடுக்க நான் தான் அவனை இப்படி பண்ண, அப்படி சில பாச சொல்லுவேன், நான் ஜெபிச்சு தான் அப்படி ஆயிட்டான், அப்படி ஆயிட்டான், அப்படி ஆயிட்டான், அப்படி ஆயிட்டான். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றார், நீ தீர்க்க ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா இருப்ப, ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள் சொல்லிட்டார், தீர்க்க தரிசனம். அந்த ஊழியக்காரர் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டார். எங்கே போனாலும் அனாயிட்டிங் கையை வச்சா பேய் பிசாசம் ஓடுது. இவரோட வளர்ச்சியை எந்த ஊழியக்காரர் தீர்க்க சொல்கிறாரோ அவர் சொல், தம்பிங்க வா, அது பெனடிக் வா, நீனா ரொம்ப என்னை விட ஓவர மிஞ்சி போகிற அண்ணன், நீங்கள் தானே தீர்க்க சொன்னீங்க, இப்போ நான் சொன்ன தீர்க்க கேன்சல் பண்ணுறேம்மா நான். அவன் பேர்லாம் கேட்டிங்கன்னா நீ ஆச்சரியப்படுங்க, அவங்களாம் அப்படி சொன்னாங்களான்ட்டு. பெரிய ஆளுங்க ஆமே சொல்லுங்க.
தன்னை குறித்து எண்ண வேண்டிக்கு மிஞ்சி எண்ணாமல். ஆவே எப்படிப்பட்ட இருக்கணுமா? தெளிந்த எண்ணத்தில் தெளிவு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யார் அது கன்ஃபியூஸ், ரொம்ப பெருமை, நான் அறிவாளி புத்திசாலி நினைக்கிறானோ அவன் சத்துருவினாலே விழுங்கப்படுவான், வஞ்சிக்கப்படுவான். நாலாவது, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே 1 கொரிந்தியர் 15:34 இப்படி சொல்லுகிறது பாருங்க. நீதி கேட்ட விழித்து தெளிந்த நீதிபடி வாழணும். எது ரைட், எது ரைட், எது சரி. ஆமாவா? அண்ணன் பண்ணாலும், தம்பி பண்ணாலும், அப்பா பண்ணாலும், அம்மா பண்ணாலும், புள்ள பண்ணாலும், நம்ம பண்ணாலும் தப்புன்னு எவன் ஒருத்தர் ஒத்துக்கிறானோ அவன் தான் நீதியில வாழ்வான். அல்லேலூயா. நம்ம வரலாறுல படிச்சிருப்போம், மனு நீதி கொண்ட சோழன். ஒரு கதை, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. இவங்கெல்லாம் யாரு? நீதினாலே அவர்கள் பேசப்படுகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. நீதி கேட்க விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். உங்க நீதியின் படி வாழ முடியும். நீங்க நீதி இல்லை, அநீதியா இருக்க, வேலை வேற வேலை கமிஷன் அடிக்கிறது, 100 ரூபாய் வேலையை 300 ரூபான்றது. ஆமாவா? அங்கிருந்து எதனா பொருள் தூக்கி வீட்டுக்கு வந்துடுறது. இப்படிப்பட்ட ஆளை பிசாசு விட்டு ஓயவே ஓயா. ஆமென். அல்லேலூயா. போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஒரு சொல்றாரு, ஊழியம் வேற வேலை வேறங்க. வேலையில் எந்த ஃப்ராட்லாம் பண்ணலாம், ஊழியத்தில் பக்தியா இருக்கணும். ஆனால் சொல்லுது நீதி கேட்கும்படி விழித்திருங்கள். ஆமே. எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் ஒரு தட்டு இருந்துச்சு, சாந்தி சாந்தின்னு ஒரு தட்டு இருந்துச்சு, பூ போட்ட தட்டு. எங்கள் அம்மாவுக்கு யாரும் சாந்தின்னு பிறக்கல. யாரா சாந்தின்னு பார்த்தா பக்கத்து வீட்டு சாந்தி. ஆமாவா? உங்கள் வீட்டில் என்னென்ன தட்டு இருக்குது பாரு, தட்டு, குண்டா, கிண்ணம் இருக்குதா பாரு, கிளாஸு, எதனா பேர் சொல்லுதா எடுத்து போய் கொடுத்துரு. யாருக்கிட்டே 100 ரூபா வாங்கிட்டேன், 100 ரூபா தானே, 500 ரூபா வாங்கிட்டேன், 500 ரூபா தானே நினைக்காத. அவள் போகும்போதெல்லாம் நினச்சிட்டு இருப்பான், 500 ரூபா வாங்கி கொடுக்க வக்கில் நடைய பற்றியா, அதுக்கு 100 ரூபா வாங்கிட்டு கொடுக்க வக்கில் பற்றியா எப்படி சிரிச்சு காட்டுது. நீங்கள் நீதி கேட்ட விழித்திருங்கள். அல்லேலூயா. ஆவே. யாருக்கோ ஒருத்தர் யாராலேயோ உன்னால் நஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டவங்களாம் மன்னிப்பு கேளுங்கள். ஒருத்தர் இப்படி சொன்னார், ஒரு கதையை படித்தேன். ஒரு ஊழியக்காரர், அவர் ஊழியக்காரர் ரட்சிக்கப்பட்ட பிறகு சின்ன வயசில் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வீட்டில் வந்து 500 ரூபாய் திருடி போயிட்டாராம். அவர் ரொம்ப நாள் கழிச்சு ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்படும் போது கிட்டத்தட்ட அவர் 25 வயசுக்கு ரட்சிக்கப்படுறார். அப்போ மண்டையில் கத்த ஞாபகப்படுத்தினாராம், என்னண்ணே அங்கே 500 ரூபாய் திருடுன்ட்டு 20 வருஷத்துக்கு வட்டி போட்டு எவ்வளோ ஆயிருக்குன்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட் அந்த வீடை தட்டினார். வயசான உட்காந்துக்கிறாங்க. ஐயா யாரும் தெரியுதா? தம்பி யாரும் தெரில, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் விட திருடி போயிட்டேன், எனக்கு மன்னிச்சிருங்க, இந்த பணத்தை நான் வட்டியோடு திரும்ப. எவ்வளோ வாங்கல? இல்லை நீ வாங்கினா தான் என் மனசு நிம்மதியாக இருக்கும். நம்ம நிறைய கடன் வச்சிருப்போம், பாவக்கடன் நிறைய வைத்திருப்போம். நீதி கேட்க விழித்திருங்கள். அல்லேலூயா. பிசாசு ஆண்டு சொல்லுதோ, உலகத்தின் அதிபதி வரான் என்கிட்ட, அவன் வர்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் நிறைய விசுவாசிக்கு நான் ஆண்டுகிட்ட கேட்டேன், ஆண்டவரே அபிஷேகம் பண்ணுறான், அந்நிய பாஷை பேசுகிறாங்க, குதிக்கிறாங்க, ஏகுறாங்க, ஏன் பேய் பூச்சி ஆடுறாங்க? கட்ட சில ரகசியங்களாம் சொல்லி கொடுத்தா. ஆமே. அல்லேலூயா. உங்கள் வீடு பரலோகமாக மாற்றுங்க. எரிச்சல், பகை, கோபம், கசப்பு, அநீதி எங்கே இருக்குதோ, அவபக்தி எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் சாத்தானுடைய ஆளுகை இருக்கும். சாத்தான் ரொம்ப தூரத்தில் இல்லை, எங்கே இருக்கான்? வாசப்படியில் படுத்திருக்கோம். ஆமென் சொல்லுங்க. நீதி கேட்க விழித்திருங்கள். 5வது நீங்கள் பார்க்கும்போது அதே தசனிக்கு 5ஆம் அதிகாரம் 6ஆம் சொல்ல, தசனிக்கு 5:6, மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் தூங்காமல். சிலலாம் பார்த்தீங்கன்னா ஈயாச்சா காப்பி இருக்கும். என்ன பாருங்க, மற்ற நோண்டுறது, மற்ற பின்வாங்குறது, ஊர் சுற்றுறா ஊர் சுற்றுறது. யாரை நீங்கள் ரோல் மாடலாக வச்சுருக்கீங்கன்னா, பின்மாற்றக்காரனையும் தேவன மறந்தனையும் உலகத்தை தகாத விதமாய் அனுபவிக்கிறனையும் நீங்கள் ரோல் மாடலாக வைக்கிறனால்தான் நீங்கள் பிரகாசிக்க முடியாமல் சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு போனீர்கள். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரு நல்ல நண்பர், அவர் நல்ல ஊழியம் செய்கிறவர். ஆனால் என்கிட்ட பேசும்போதெல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவார். பேசும்போது அதில் 1 மணி நேரம் இன்னொரு ஊழியக்காரரை பற்றி குறை பேசுவார். அவர் இப்படி அவர் சொல்கிற குறை உண்மையாக இருந்தால் கூட என் மனசை ஏற்றுக்கல. சில பார்த்தீங்கன்னா 2 பாஸ்டர் சேர்ந்தா போதும். சில 2 பொம்பளைங்க சேர்ந்தா சொல்லுவாங்கள்ல, 2 கொண்டைங்க சேர்ந்தா ஒரு மண்டை உடையும் போது சொல்லுவான் பழமொழி. இப்போ 2 பாஸ்டர் சேர்ந்தா போதும், ஊருக்கு அதையாக பேசி கிடக்கிறாங்க. ஆமாவா? சொல்லலேலூயா. இங்கே என்ன படிக்கிறீங்க? மற்றவர்கள் தூங்குகிறது போல, மற்றவர்கள் அந்த லத்தாஜிக்கா சோம்பேறியா இருக்கிறது போல,
மற்றவர்களுக்குள்ள விழிப்பில்லாத போல நீங்க இராமல் ஜாக்கிரதையா இருங்க, விழித்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. தன் வேலையிலேயே ஜாக்கிரதையா இருக்க எங்க இருப்பானா அவன்? எங்க இருப்பான்? ராஜாக்கள் முன்பாக. தான் விஷயத்தில் யார் உண்மையா காட்டி சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகி ஏன் அற்புதம் நடக்கலைன்னா நம்ம மற்றவங்க தூங்குறது போல இந்த அதிகாலை ஜபத்தை வச்சு கண்டுபிடிப்பேன். ஒருத்தர் எழுத்திய மனசும் ஆவியும் விழிப்பாக்கணும். காலை எழுதுக்கணும் 7 மணிக்கும் 8 மணிக்கும். ஆமாம். இப்போ ஊழியக்காரங்க 7 மணிக்கு பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது. 7 மணிக்கு பண்ணுறது பயமாக இருக்குது. ஏன்? தூக்கம். ஒரு சில வாட்ஸ்அப்பை பார்த்தா 12 வரைக்கும் 2 வரைக்கும் அவங்கள காட்டல. என்ன பண்ண 2 வரைக்கும் 12 வரைக்கும் செல்போனில் நோண்டிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்கள் தூங்குறது போல நீங்க தூங்காம மற்றவங்க மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப்பிங் இருந்தா, ஆவிக்குரிய தூக்கம் இருந்தா, ஆவிக்குரிய மெத்தன நிலைமை இருந்தா பிசாசுடைய கிரியைகளுக்கு நீ உள்ளாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு விழிப்பு இல்லடா, ஒரு வெளிச்சம் இல்லடா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு அந்நியர். அதுதான் ஆண்டவர் இவ்வளோ எழுதி கொடுத்துருக்கார் பைபிளில். நீ கேட்கலாம், அழுவ, ஐயோ எனக்கு ஏன் அந்த பாடு, எனக்கு ஏன் அந்த கஷ்டம், எனக்கு ஏன் அந்த சோதனை, நீ எப்படிப்பட்டவளாய் இருக்கிறாய், எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய், மற்றவர்களைப் போல நீ வாழ்கிறையா, மற்றவங்களைப் போல என்றையா? ஆமாவா? அதனால்தான் சபைக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் டிஃப்ரெண்டாக இருக்கணும்னா நீங்கள் மற்றவங்கள் தூங்குறது போல தூங்காமல் விழித்திருக்க வேண்டும். அடுத்தது என்ன சொல்லுது பாருங்க, அதே 2 தீமோத்தேயு 2:10 இப்போ ட்ரெஸ்ஸை பற்றி பேசுது. தகுதியான வஸ்திரத்தினால ஞானத்தினால தெளிந்த புத்தியாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். இப்போ ட்ரெஸ்ஸிங்னா பொம்பளைங்க வந்து ஒரு ட்ரெஸ்ஸு இப்படி தான் உடுத்தணும். ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா இந்த முடி வெட்டுறதுல நீண்ட முடி வைக்கக்கூடாது, பைபிளில் போட்டுது. நீள முடியை வைக்கக்கூடாது. பொம்பளை வந்து ஷார்ட்டாக வெட்டக்கூடாது, ஆம்பளை நீளமாக வைக்கக்கூடாது. இது அவங்களுக்கு மகிமையாக இருக்கும் அப்படின்றார். இந்த ட்ரெஸ்ஸு சென்சிங் வச்ச ஒரு ஆள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பொண்ணு லிப்ஸ்டிக்லாம் போட்டு வந்துச்சு, திட்ட கழுத நம்ம நடிக்கவா போகிறோம், நடிகர் தான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு கேள்வியெல்லாம் மேக்கப் பண்ணி காட்டுவாங்க, நடிக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ வந்து யாரையும் கேட்க முடியல, எல்லாம் ஊழியக்காரங்க பொண்ணாடிக்கெல்லாம் போட்டு நிற்குது. அது நம்ம கேட்கறதுக்கே பயமாக இருக்குது, அப்படி பேசுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ அப்படி கல்ச்சரெலாம் கொண்டு வந்தாங்க. நான் கேட்டேன், சரிங்க பாஸ்டர் விட்டுறேன் அப்படின்ச்சு. ஒரு 3 வாரம் கழிச்சு லிப்ஸ்டிக்லாம் போட்டு வந்துச்சு. என்ன இன்னைக்கு விட்டுட்டேன்னு போட, இல்லை இன்னைக்கு எனக்கு பர்த்டேன்னுச்சு. நான் கேட்டேன், பர்த்டேன்னா போடணுமான்னு கேட்டேன். ஆமாவா? படிச்சிருக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லி படிச்சிருக்கலாம்? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும். எப்படிங்க தகுதியான வஸ்திரம்? சர்ச்சுக்கு வர பிள்ளைகள் எப்படிப்பட்ட வஸ்திரம் விடணும்? அப்படி பேண்ட்டை தூக்கி ஒரு பாஸ்டர் சொல்றாரு, என்னங்க கார்பரேஷனுக்காரன் பேண்ட்டெல்லாம் சுருட்டி மேலே தூக்கிட்டு போகிற போல. இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க புள்ளிங்க, அதுக்கு என்ன கேங்க அது? புள்ளிங்க. சர்ச்சில் கூட சில புள்ளிங்கெல்லாம் இருக்குது. அழகாக பேண்ட்டு வாங்கி கொடுத்தா மெலீஸாக கட் பண்ணி தூக்கி அந்த கார்பரேஷன்காரன் மாதிரி ஹைட்டு ஏற்றி அவங்க தான் சேக்காட்டில் காலை வைக்கும்போது என்ன பண்ணான், அழுக்காட மாதிரி நீட்டு தூக்கி. அண்ணனும் அப்படி தான் போடுறான், தம்பியும் அப்படி தான் போடுறான், கிழவனும் அப்படி தான் போடுறான். பொம்பளைங்களோட பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. பொம்பளையில் பைபிள் சொல்லுது, வஸ்திரத்தை வச்சு நீ யாரும் கண்டுபிடிக்கலாம், நீ போடுற ட்ரெஸ்ஸை வச்சு நீ யாரும் கண்டுபிடிக்கலாம். உன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு ட்ரெஸ். அதான் பைபிள் எப்பயுமே தப்பாக சொல்லவே சொல்லாது. ஆமாவா இல்லையா? பைபிள் தப்பாக சொல்லமா? நீ வெட்டுற முடியை வச்சு சொல்லிடலாம், நீ போடுற ட்ரெஸ்ஸை வச்சே சொல்லிடலாம், நீ என்ன மாதிரி ஆளு, என்ன மாதிரி கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த மாதிரி ஆளை தான் பிசாசு எத்தனையோ குடும்பத்தை அடி தடி ரகலா முடி வெட்டுறது. ஏன்? ஆமே. ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்லி தருது? தகுதியான வஸ்திரத்தினாலே. நீங்க சொல்லணும், நான் யார் தெரியுமா? சர்ச்சுக்கு போறவன். பழைய சீன்லாம் போயிடுச்சு, சில பந்தாலாம் போயிடுச்சு. என் ட்ரெஸ்ஸை பாருங்க, என் தோற்றத்தை பாருங்க, நான் சர்ச்சுக்கு போறேன், ஆராதிக்கிறவன், பரிசுத்த ஆவி எனக்குள்ள தங்கியிருக்கிறார் என்று சொல்லும்படி உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறணும். ஆமே. ஏன் அப்படி இல்லாம ஏசை நம்புறேன், சர்ச்சுக்கு போறேன், அதனால தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பாட்டு கேட்டேன் 97 ஒரு பாட்டு, முகத்துக்கு சாயம் பூச மாட்டேன் இதெல்லாம் போட்டு. 97 என் மூஞ்சிக்கு பவுடர் போட்டேன். இது வரைக்கும் நான் பவுடர் கூட போட்டது கிடையாது. மூஞ்ச கழுவு நேரம் வந்துனே இருக்க வேண்டியது தான். பவுடர் இல்லை, ஃபேர் அண்ட் லெவல் இல்லை, அது இல்லை, எண்ணெய் இல்லை, அது இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை. ஆமே. சொல்லு ஹல்லேலூயா.
அப்போ இது வந்து குற்றப்படுத்திற்காக சொல்ல வரல, அது ஒரு நம்மளை மெனக்கடை செய்யும். அது இல்லைன்னா நீங்கள் அழகுல மாதிரி தெரியும். நீ லிப்ஸ்டிக் போடலாம், நீங்கள் அழகுல மாதிரி உங்களுக்கு ஒரு கில்ட்டி உண்டாகும். இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, ஒருவன் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அதுக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுது, உங்களை கண்ட்ரோலில் வச்சுக்குது. உங்கள் கண்ட்ரோல் பண்ணி இப்படி தான் இருக்கணும். இதுதான் பிசாசு எதிர்பார்க்குறான். ரைட் இவங்களை இப்படி தான். ஆமாம். நேற்று கல்யாணத்துக்கு போயிருந்தேன். முந்தா நாள் வேலைக்கிழமை ரிசப்ஷனுக்கு போயிருந்தா, அது அழகாக தான் இருப்பான் அந்த பொண்ணு. அப்படி மஞ்சா கடல் பெயிண்ட் மாதிரி ஆச்சு, அப்படி வறட்சிக்கு நிற்குது. ஏய் என்னப்பா இது அப்படின்ன. அதுக்கே சிரிப்பு வந்துச்சு. அவன் 20,000 30,000 வாங்குறதுக்கு என்ன பண்ணுறான்? உன் மூஞ்சி தான் கிடச்சிது. ஆமாம். கல்யாணத்துக்கு 11 மணிக்கெலாம் வந்துடுவேன், 3 மணிக்கெலாம் வந்துடுவேன். பாஸ்டர் ஆஃப்டர் அனுப்பிச்சிருக்காரு. எதுக்குடான்னு கேட்டேன். பியூட்டி பார்லருக்கு போகணும். நான் கேட்டேன், வசனத்தை கேட்கறதுக்கு நேரம் இல்லை, ரிஜிஸ்டர் கைது பண்ண நேரம் இல்லை, பிரசங்கத்தை கேட்கறதுக்கு நேரம் இல்லை, சால்மனைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி அப்படி ஆயிப்போ. அவன் ஒருத்தர் கூட எதிர்த்து போராடவோ அது தப்புன்னு சொல்லவோ, அவன் போகிற பொண்ணு அழகாக தான் பரவாயில்ல. எப்படி இருக்குது? அல்லேலூயா. அவன் தப்பு இல்லை, அது உன்னை ஜெயிக்குதா பாரு, உன்னை அடிமைப்படுத்துதா பாரு, உன்னை கண்ட்ரோலில் வச்சிருக்கா பாரு. நீ பிசாசுக்கு இரையாவா என்பதில் சந்தேகம் இல்லை. அடுத்து என்ன சொல்லி பாருங்க, 1 தீமோத்தேயு 3:2 வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:2. ஆகையால் இங்க என்ன சொல்லுது? ஒரு வார்த்தைக்கு மேல போடுது, அவன் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவி உடையவனும். நீங்க என்ன பண்ணோம்? ஆம்பளையோடு பொம்பளையோடு சின்னங்களோடு பெரியவங்களோடு எல்லாரும் பழகலாம். நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. எழுதியாப்பா? இப்படின்னா இது சொல்லு, எழுதி வசனம் சொல்லு. 1 தீமோத்தேயு எங்க எழுதிக்கிற? 3:2 சொல்லு, நீ ஜாக்கிரதை உள்ளவனும். ஆமென்னு சொல்லுங்க. நீங்க உஷாரெல்லாம் வச்சுக்க, எப்போ உனக்குள்ள பாவம் ஊட்டிக்கன்னு தெரியாது. எஜாக்காக ஞாபகம் தான் இல்லைன்னு தெரில. மதுரையிலேருந்து ஒரு பொண்ணு, அது கூட ஒர்க் பண்ண பொண்ணு, கரெக்டாக வந்துடும். செகண்ட் டியூட்டிலாம் வீட்டுக்கு வந்துடும். வந்துட்டு சும்மா கேட்க, தனம் வரும் பணம் மரத்தை, இது பிரதர் இதுலையா நுங்கு வரும்? மதுரையிலேருந்து வந்த பொண்ணுக்கு நுங்கு எங்கே வரும்னு தெரியுமா தெரியாதா? கரெக்டாக வரும். சும்மாவே பேசுங்க. ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம், ராமசார் ஒர்க் பண்ணுது. 7 மணிக்கு டியூட்டி அதுக்கு. அப்போ நான் 6:30 மணிக்கு நான் ஜபத்துக்கு போவேன். பிரதர் என்ன பஸ் ஸ்டாண்டில் விட்டு நேரத்துக்கு 4 நேரத்துக்கு மேலே விட்டேன். ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கே விட்டேன். ஒரு நாள் ஆண்டு சொல்றாரு, ஏப்பா என்னப்பா என் மனம் கூட இல்லையா? எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை, எனக்கு எந்த எண்ணம் இல்லை. அந்த மனசில் அந்த பொண்ணுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் இருக்குன்னு எனக்கு லேசாக பொறிப்படுது. அப்போ அடுத்த நாள் ஒரு சொல்லுது, லேட் ஆகிடுச்சு பிரதர் விட்டுற முடியுமா? நான் சொல்றேன், எனக்கு ஊழியத்துக்கு இருந்து நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கே வரல. உங்களுக்கு புரிதாலே பாருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். ஒருத்தன் பார்க்குறான், ஒருத்தன் சிரிக்கிறான், பண்ணுறான், ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் கூட்டு போய் உன்னை குப்பையில் தள்ளிடணும்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஆமே. ஜாக்கிரதை எப்போ இருக்கிறோமா? தெளிந்த புத்தி இருக்கும் போதுதான். ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவனாயிருங்கள். அடுத்து படிக்கும் போது அதே தீத்து புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12 சொல்லுது, லௌகீக ஏன் அடுத்து எழுதுறாரு, லௌகீக இச்சையை வெறுத்து. அப்ப பாருங்க, ஆசை ஒன்று இருக்கா இல்லையா? கவனிப்பா, ஆசை ஒன்று இருக்கா இல்லையா? கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நல்லா சாப்பிடணும், இதை பண்ணணும், அதை பண்ண ஆசை இருக்கு. இந்த ஆசையில் லௌகீக ஆசை இருக்கக்கூடாது. லௌகீகனா உலக சம்பந்தமான இச்சை. இச்சைனா லஸ்ட் போடுது. லஸ்ட். இன்னைக்கு நிறைய பேர் கண் சொருகி போனவர்களாய் போனதுக்கு என்ன காரணம்? இச்சை. அல்லேலூயா. காஞ்சிபுரத்தில் ஒரு பாஸ்டரை கைது செய்கிறாங்க. எது கைது செய்கிறாங்கன்னா, திருடுற கைது செய்யிட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, நான் சர்ச்சு கட்டிக்கிற பாதி நின்றுச்சு, அதை கட்டுறதுக்குன்னா இல்லை, காசு இல்லை, அதனால திருடினாராம். ஆமாவா? நான் இச்சை இது லௌகீக இச்சை. ஆமே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உலக இச்சை போதும் என்ற மனது கிடையாது. பொண்டாட்டி இன்னொரு பொண்டாட்டிக்கு போய் இன்னொரு பொண்ணு மேலே ஆசை, புருஷன் மேலே இன்னொரு புருஷன் மேலே ஆசை, பொருள் மேலே ஆசை. அந்த இச்சை
பைபிள் சொல்லுது, லௌகீக இச்சை யாருக்கு இருக்குதோ, கண்ணு சுத்தம் இல்லையோ, எண்ணம் சுத்தம் இல்லையோ, ரொம்ப ஜாக்கிரதையாயிரு, நீ பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு போ. அதுதான் எவனை விழுங்கலாமோ என்று கெஞ்சிக்கிற. பைபிள்ல எல்லா இடத்துலையும் பாருங்க இச்சை. கேயாசிக்கு என்ன வந்துச்சு? அந்த இச்சை. நாகமானுடைய அந்த பணத்து மேலே, வஸ்திரத்து மேலே கேயாசிக்கு ஒரு இச்சை. எலிசா சொல்றேன், எனக்கு வேண்டாம், இதெல்லாம் இப்போ வாங்குற நேரம் இல்லை, போயா எடுத்துக்கிட்டு சுகமாகிட்டியா, தோத்திரம் பண்ணிட்டு போ. இதை பார்த்துட்டு இருந்த கேயாசிக்கு ரொம்ப ஆசை, பின்னாடியே ஓடுறான். இது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் 13லேருந்து 24 வரைக்கும் இருக்கும். பின்னாடியே ஓடுறான். பின்னாடி ஓடி கேட்குறான், எங்கள் ஆண்டவர் இப்போ வாங்கிட்டு வர சொன்னார், தூரத்துலேருந்து தீர்க்கதரிசி வந்தாங்களாம், இந்த வஸ்திரத்தை, ஆமாம், ஒரு வஸ்திரத்துக்கு 4 வஸ்திரம் கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். இவன் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொல்லப்புறத்தில் ஒழிச்சு வச்சுட்டு ஒன்றும் தெரியாத போல வந்தான். அப்போ எலிசா சொல்கிறான், நீ அந்த நாகமான் பின்னாடி ஓடும் போது என் மனம் கூட வரலையா, ஏன்னா அப்படி பண்ணிட்ட சொல்ற பதில் சொல்றாரு, நாகமானை பிடித்த குஷ்டரோகம் உன்னையும் பிடிக்கும். அனனியா சப்பரியால் இச்சையினால் அவன் பணம் தான் செத்து போனார்கள். யூதாஸ் பணத்தின் இச்சையினாலே இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பீலையா பணத்துக்கு ஆசைப்பட்டு இஸ்ரவேல் மக்களை பாவம் செய்ய முடியாத தூண்டினான். நீங்க இந்த ரோடுல வழிபறி கொள்ளைக்காரர்கள்லாம் யாரு? திருடர்கள்லாம் யாரு? படிச்சவங்க, பட்டதாரிங்க தான். ஆசை, கேடிஎம் பைக் வாங்கணும், கார்ல போகணும், வசதியா இருக்கணும், செயின் பறி கொள்ள இச்சை, லௌகீக இச்சை. ஆமென் சொல்லுங்க. தேவ மக்களே, நீங்க கைப்பட சேர்க்கலா இருக்கணும், ஜெபிக்கிறவளா இருக்கணும், கடினமா உழைக்கிற, ஓசிலே மங்களம் பாடக்கூடாது, உழைக்காமலே ரத்தம் வேர்வை சிந்தாம நீ 10 நிமிஷம் கூட சம்பாதிக்க பணம் வருதுன்னா நீ உலக இச்சையிலே ஆசைப்பட்டவனா இருக்கிற. ஆமென் சொல்லுங்க. இதுதான் 1 பேதுருல நீங்க வாசிக்கும் போது அங்க இப்படி சொல்ற பாருங்க, மனதின் 1ஆம் அதிகாரம் பாருங்க, 1 பேதுரு 1:13 பாருங்க, கரெக்டா பாருங்க. உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு பாருங்க, ஐடல் மைண்ட் டிசைடட் ஒர்க் ஷாப் போடுவான். இந்த மண்டையில் எல்லாமே ஓடும், நல்லது கெட்டது ஓடும். ஆமென் சொல்லுங்க. இந்த மனதின் அறையை கட்டணும். அசுத்தாவிகள் வெளியே வரக்கூடாது, பொல்லாதாவி உள்ள வரக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் எல்லா எண்ணங்களை சிறைப்பிடித்து நிறைய பேர் விழுந்து போன சைக்காட்ரியா மாறுகிற பேய் பூச்சி சுத்துறதுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. எண்ணங்களிலே ஒரு கட்டுப்பாடு இல்லை. யார் எண்ணங்களிலே கட்டுப்பாடு இல்லையோ, சிந்தையிலே கட்டுப்பாடு இல்லையோ, அவங்க பிசாசுக்கு இரையாக மாறி போவார். அதில் யாருன்னா ஒருத்தர் வீடு கட்டான், ஐயோ வீடு கட்டான்னு, ஒரு பொண்ணு நல்லா அழகாக இருந்தாச்சு, எனக்கு ஒரு பொண்டாட்டி புளி மூட்டை கட்டின்னு, ஒருத்தர் நல்லா இருந்தாச்சு, இதோடு தொன்னை. ஆமே, என்ன சொல்றீங்க வசனம்? மனதின் அறையை கட்டணும். அது ஒழுங்கா இல்லைன்னா காலினி கட்டி அறையை கட்டினவர்களாய் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில பூரண நம்பிக்கை, இயேசு வரும்போது நான் அந்த ராஜ்யத்திலே சேருவேன். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு சபை ஒரு வெள்ளம் இல்லாம ஆராதிக்கும் போது அபிஷேகம் பெற அந்நிய பாஷை பேச முடியல. சிந்தையில பிசாசு கட்டியிருக்கான், உலக ஆவி கட்டி இருக்கிறது. ஆமென். பாவத்தை குறித்து பேச முடியல, நீதியை குறித்து பேச முடியல. ஆமேவா, இன்னைக்கு எல்லாரும் களவாணிகளாய் மாறி போய் சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்க 1 பேதுரு 4:7 படிக்கும் போது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது, ஆகையால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, அதுல கடைசியா ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருந்து என்ன பண்ணுங்க. படி மறுபடியும். எதுக்கு தெளிந்த புத்தியா இருக்கணும்? ஜெபம் பண்ணுவதற்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீ ஜெபத்தை நிறுத்திட்டே வச்சுக்க, சாத்தானுடைய செயல் பயங்கரமா இருக்கும். 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் நீ ஜெபிப்பதற்கு உனக்கு நேரம் இல்லைன்னா நீ பிசாசை எதிர்த்து போராட முடியாது. ஆவே, இயேசு தான் சீசர் சொல்லி கொடுத்தார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள், உனக்கு வருகிற சோதனை பாடு 1000 பேர் எழும்பி வரட்டும், எதிரிகள் எழும்பி வரட்டும்,
உன்னை கொல்றதுக்காக கூட ஆட்களை வைக்கட்டும், ஒரு பையன் மேல கை போட முடியாது. எப்ப தெரியுமா? நீ தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஆளா இருந்தா. அல்லேலூயா, ஆமென். நீ ஜெபம் பண்ணாம இருந்தா பிசாசு எப்போ உன்னை வீழ்த்தலாமே ரெடியா இருக்கான், எப்போ நீ மாட்டுவேன் ரெடியா இருக்கான். அதனால தான் கர்த்தர் ஜெபம் பண்ணுவதற்கு என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்க தீர்மானம் படு. உங்கள் எதிரியாகிய பிசாசை ஜெயிக்கணும்னா ஜெபம் பண்ணுங்க, அதிகமா ஜெபம் பண்ணுங்க. இங்கே சொல்லப்பட்ட இந்த 8 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் முதல் இதை செய்வதற்கு ஜெபம் பண்ணுங்கள். உங்க ட்ரெஸ் எப்படி சொல்லுது பாருங்க. தூங்குறியா? மற்ற மேல் தூங்குறியா? உன்னை குறித்து என்ன வேண்டுக்கு மிஞ்சி என்றியா? இந்த உலகத்தின்படியே வாழ முயற்சிக்கிறியா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 2வது வசனம் சொல்லுது எப்படி இருக்கணுமா? விழித்திருங்கள். அந்த வசனத்துல 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியா இருங்கள். 2வது எப்படி இருங்க? விழித்து. இங்கிலீஷ்ல போடு அலார்ட்ஸ் போடுது. அலார்ட் என்ற வார்த்தைக்கு எச்சரிக்கையா இருங்கள். எப்படிங்க? எச்சரிக்கையா இருங்கள். நம்ம எச்சரிக்கையா இல்லை. ஒரு வண்டி ஓட்டும் போது நடக்கும் போது பாருங்க, இங்க இருந்து இந்த ஆல்வின் இப்படி இறங்கி ஓடணும், தப்பு ஓடணும். இப்போ ரோடு ஓட்டினா மாதிரியே என்ன இருக்குது? சர்ச் இருக்கு. அப்போ சர்ச்சு விடாமல் நின்று 2 பக்கம் வண்டி ஆள் வராங்களாம் பார்த்தா ஓடணும். இப்படி இறங்கி கிராஸ் போய் வண்டிக்காரன் இடிச்சுட்டு அவனை பிடிச்சி அடிச்சு வண்டியெல்லாம் உடைச்சி அவனை வந்து கொடுமை பண்ணி தப்பு யார் மேல? சொல்லுங்க, யார் புள்ளி இடிச்சிட்டா? யாரு? நான் யார் தெரியுமா? நான் எப்படி ஆக்கம் இப்படி ஆக்கம். நம்ம சீன் போடுறதுல ஒண்ணுமே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில் வர நஷ்டத்துக்கு யார் காரணம்? வாழ்க்கையில் வர நஷ்டத்துக்கு யார் காரணம்? நம்ம வாழ்க்கையில் வர ஏமாற்றத்துக்கு என்ன காரணம்? அல்லேலூயா. இங்க எச்சரிக்கை நமக்கு இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைங்க எச்சரிக்கை இல்லை. யாருக்கிட்ட பழகணுன்ற எச்சரிக்கை இல்லை. ஆமையே சொல்லுங்க. யாருக்கிட்ட பேசணுன்ற எச்சரிக்கை இல்லை. எல்லாத்தையும் வளரி தள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக நிந்தையும் அவமானம் சுமந்தவர்களாக இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 34 பாட்டு வாசிங்க. ஒரு 4-5 வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபிக்கலாம். யாத்திராகமம் 34 அதிகாரம் 12 வசனம். நீ போய் சேருகிற குடிகளோடு இஸ்ரவேல் மக்களுக்கு எச்சரிக்கை தராரு. நீ பாலும் தேனும் ஓடு தேசத்துக்கு போற, அந்த ஊர்ல போனா அங்க சில மக்கள்லாம் இருப்பாங்க, அவங்களோட உடன்படிக்கை பண்ணாத, அவங்க வாழ்க்கையை கத்துக்காதனா காலி நீ. அது உங்களுக்கு எதுவா இருக்கும்? எப்படியா இருக்கும்? அது கடைசி லைன் படி அந்த வசனத்துல அது உனக்கு தொந்தரவும் வேதனையுமா இருக்கு. ஸ்கூல்ல போற, காலேஜுக்கு போற, அதுதான் இந்து பிள்ளைங்க, முஸ்லீம் பிள்ளைங்க, ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க, அவங்களோட அதிகமாக நீ பழகும் போது, பழகக்கூடாதுலாம் சொல்ல வரல, பழகும் போது என்ன ஆகுனா அவர்களுடைய சுபாவங்கள் உனக்குள்ளே வரும், அவங்களுடைய குணங்கள் உனக்குள்ளே வரும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நீ போய் சேருகிற வேலையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் எங்கே சேருகிற மக்களை குறித்து நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவங்க ஆவிகள் உனக்குள்ளே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் போயிட்டு வருவான், காலேஜ் போயிட்டு வருவான், நீ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜெபம் பண்ணணுன்னே தோணாது, பைபிள் படிக்கணுன்னே தோணாது. ஆமென். குடும்பத்தில் ஒரு எரிச்சலும் சண்டையாக இருக்கும். ஒரு சொந்த பந்தம் யாருன்னா ஒரு ஆண்டு அறியாத இருக்க வச்சுங்களேன், அவங்க வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வந்து பாருங்க, அந்த ஆவி உன் பின்னாடியே வரும். குடும்பத்தை ஒரே சண்டை, ஒரே எரிச்சல், பகை. நீ யாருக்கிட்ட பழகிற, நீ வந்து பாருங்க உன் கணவன் மேலே அந்த பேய் எரிக்கும், இல்லை மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே, குடும்பத்தை ஒரு மாதிரி ரகலை. அதனால தான் நீ போய் சேருகிற ஜனத்தை குறித்து, அவங்க மேலே இருக்கிற ஆவியை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனம் நீங்க லேவியராகமம் 22:2 படிங்க. லேவியராகமம் 22:2 பட்டு படிங்க. இப்போ ஊழியக்காரர் எங்களுக்கு சொல்றார், நீங்க என்ன பண்ணும்? இப்போ ஊழியம் பண்றேன், இப்போ இந்த ஃபுல் பீட்டில் வந்து நானே பல வருஷமாக நிற்கிறது பயப்படுவேன். நான் ஊழியக்காரன், நான் கட்டின சர்ச்சுக்கு நான் போய் நிற்க மாட்டேன், பயப்படுவேன். பொம்பளைங்க ஸ்கூல் ஏறி வரும், சும்மாலும் ஏறி வருவாங்க, அந்த பயமே இருக்காது. கடலுடைய பொருள் அதை காணிக்கமா, சர்ச்சுடைய பொருள் எடுத்துன்னு போகிறதுக்கு எச்சரிக்கணும். அதுபோல பனிமுட்டைகளுக்கு உறுதி எச்சரிக்கையாக இருக்கணும். சர்ச்சுடைய பொருள் எதுவாக இருந்தாலும் அது சபைக்குரிய ஆண்டருக்குரிய எச்சரிக்கையாக இருக்கணும். ஊழியக்காரர் சொல்ற அந்த பயம் நமக்கு இருக்கணும்ன்ற. ஆமென் சொல்லுங்க. நம்ம துணிகரமா
இந்த கடவுளுடைய பொருளை விழுங்குறது, பொருத்தனை பண்ணி விழுங்குறது, தருவேன்னு தரமாட்டான், காணிக்கை தருவேன்னு தருவான், இது பண்ணுறேன், இதெல்லாம் உங்களுக்கு கண்ணியாக இருக்கும். பிசாசுடைய வஞ்சகத்துக்கு எதுவாகி மாறும். நீங்கள் பொருத்தனை பண்ணாமல் இருந்தால் நல்லதுன்றார். பண்ணிட்டு அது செலுத்தலைன்னா அது உங்களுக்கு கண்ணியாக ஆபத்தாகிடும். ஆமென், ஹல்லேலூயா. லேவியருக்கு சொல்லுப்பா, கர்த்தருடைய பொருளை குறித்து எச்சரிக்கையாரு, ரொம்ப ஜாக்கிரதையாரு, அலட்சியமா எண்ணிடாத, ஜாக்கிரதையாரு. ஆமென். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார். எப்பா கொஞ்சம் விசுவாசி வந்து கார் கேட்குறாங்க பாஸ்டர், இது பரிசுத்த மேகம் உள்ளே இருக்குது, ஆவியார் அக்கினி இருக்காரு, நான் என் காரை நான் அப்படி கொடுக்கும், ஆவியார் உள்ளே இருக்கிறாரு காருக்குள்ள. அந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்க. ஆமென். எச்சரிக்கை. 3வது வசனத்தை படிங்க, ரொம்ப நல்ல வசனம் அது. உபவாகம் 12:13 படிங்க. உபவாகம் 12:13 ரொம்ப அழகான வசனம். என்ன படிக்கிற? உபவாகம் 12:13. கண்ட இடங்களெல்லாம் உன் சர்வாங்க தகன பலியை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. இப்போ சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையாகவே இருக்க மாட்டான், விசுவாசம் நிலையாகவே இருக்க மாட்டான். இப்போ சர்ச்சுனா இந்த சர்ச்சுக்கு நான் தான் போகிறேன், இதுதான் உன்னை ஆராதிக்கிறது. இந்த சிபிஎம் காரன் பார்த்தீங்களா, சிபிஎம் விசுவாசிக்க பாருங்க, எந்த செய்தியும் கேட்காது, எந்த மீட்டிங்கும் போகாது, யார் உபதேசத்தையும் கேட்காது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான். நம்ம அப்படி கிடையாது. ஆமென். அவன் கூட்டாலும் போவோம், இவன் கூட்டாலும் போவோம், அவன் கூட்டாலும் போவோம், யார் கூட்டாலும் போவோம், கண்ட இடங்களிலே. அப்படின்னா அர்த்தம், கர்த்தருடைய பலியை செலுத்துவதற்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது, அந்த இடத்துல தான் பலி செலுத்தணும். வீட்டில் இருந்து ஒரு ஜெப அறையணும் இருக்கணும், ஜெபிக்கிற இடம் இருக்கணும். சர்ச்சைனா சர்ச்சில் தான் நீ உன்னுடைய பலிகளை செலுத்தணும். இந்த மாதிரி நீ அங்கே கண்ட இஷ்டத்துக்கு சர்ச்சுக்கு வர்றது, வராமல் போகிறது, ஜெபம் பண்ணுறது, ஜெபம் பண்ணாமல் போகிறது, நீங்கள் ஒரு ஒழுங்கற்ற நிலையாக வரும்போது பிசாசுக்கு நீ போதும் அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஆமே. ஞாயிற்றுக்கிழமைனா நீ எங்கே தான் இருக்கணும்? நான் வழியிலே ஜெபம் பண்ணிக்கினேன், போகிறதுலே தோத்திரம் பண்ணிக்கினேன், ஏசப்பா எங்கே இருக்காரு? என் மனசுலேயே இருக்காரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ பலி செலுத்துகிற இடத்தை குறித்த ஒரு எச்சரிக்கை உனக்கு இருக்க வேண்டும். அப்படியே கீழே போங்க. அது என்ன சொல்கிற பாருங்க. நீங்கள் இந்த யோசுவாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவாவின் புத்தகம் 23:7 படிங்க. 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 21-23 படிங்க. கரெக்டா? 23:7. யோசுவா 23:7. சீக்கிரம். ஆ ஆ இப்போ பாருங்க, ஒரு பயணம் வந்துருச்சு. ரொம்ப நாள் பாலும் தேன் ஓடுகிற தேசத்தில் வந்துட்டாங்க. ஜனங்க வந்து கர்த்தரை துதிக்கல, ஜெபிக்கல, பலிபீடம் கட்டி போச்சு. அப்போது பார்க்குறாரு, அப்படியே உள்ளத்தில் ஆதகம். 24ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நானமோ என் வீட்டாரமோ என்று கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை சேவிப்பது உனக்கு ஆகாது என்று கண்டால் பின்ன நீ யாரை சேவிப்பாயின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். அல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. எப்போ உங்களோட சபையோடு உள்ள ஐக்கியம் குறையுது, ஜெப வாழ்க்கை குறையுது, பரிசுத்த வாழ்க்கை குறையுதுன்னா நீங்கள் போய் சேருகிற ஜாதிகளோடு உள்ள ஒரு ஐக்கியம். ஆமாம். எங்கள் வீட்டை சுற்றி பக்கத்து வீட்டு 3வது வீடு எல்லாம் இருப்பான். அவன் வந்து எதுவுமே கேட்க மாட்டான். ஒரு சிலேருந்து பலகாரம் எடுத்து கொடுப்பு, குழக்கட்டை எல்லாம். நீங்கள் சர்ச்சுக்கு பாஸ்டர் தெரியும், எங்களுக்கு கிறிஸ்துவ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நாங்கள் வந்து என்ன பண்ண, இதை பூஜை பண்ணல, முன்னாடி எடுத்து வச்ச. உண்மையிலேயே ட்ரூ லவ்வில் தான் கொடுக்குறாங்க, உண்மையான அன்பு தான் கொடுக்குறாங்க. அந்த அன்பில் குறை இல்லை. அவங்க வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க. நீங்கள் பிரியாணி கொடுத்தா நாங்கள் சாப்பிட்றோம், வாங்கிக்கிறோமே அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் பரிசுத்த வேதம் என்ன சொல்லுது? அஞ்ஞானிகள் பலியிடுகிறது தேவனுக்கு அல்ல, அவள் பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நான் கூட சொல்லிட்டேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் உங்கள் அன்பு எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் பக்தி எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், எங்கள் பரிசுத்த வேதத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லுது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு சிலர் வீட்டு உள்ளே வச்சுட்டு போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே அவர் ரொம்ப பாசக்காரர். அவர் வீட்டுக்குள்ளே வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அதை நம்ம யாருக்கும் கொடுக்க முடியாது. யாருக்கு கொடுப்போம்? எனக்கு தெரிஞ்சு விசுவாசி தாங்க தெரியும். அந்த விசுவாசிக்கே கொடுக்க முடியாது, நம்மளும் சாப்பிட முடியாது. அது கீழே கொட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஐயோ, கொடுமையாக இருக்கும் அது நிலை.
ஆமாவா? கர்த்தர் பார்ப்பாரு. ஒரு கிளாஸ் பாயாசத்துக்கு 2 வடைக்கு நீ என்னப்பா பண்ண போற? ஆமென். அல்லேலூயா. சில விஷயங்கள் நமக்கு அந்த நட்பு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, அந்த உறவுகள் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, நம்ம தப்பா புரிஞ்சாலும் பரவாயில்ல, இந்த வேதத்துக்கு நாம் துரோகம் பண்ணக்கூடாது என்று மனதை கடினமாக்கி கொண்டு இந்த காரியங்களை தூர எறிய வேண்டிய நிலையா இருக்கு. அவங்க அன்பை நம்ம உதாசீனப்படுத்துகிற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டாலும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படி வேண்டிய நிர்பந்தத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் இது மாதிரி தான் சின்ன சின்னதாக ஒன்று ஒன்றா வரும். நம்ம அந்த அறிவுக்கும் திறமைக்கும் புத்திக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதை வந்து அப்படி தான் அவ்வளோ நல்ல எம்பிபிஎஸ் டாக்டர் படித்தான், போனான், ஒரு இந்து பொண்ணை விரும்பிட்டான், இதுதான் கட்டிவேன்றான். அப்போ நான் சொல்ல எனக்கு என்கிட்ட டைலாக் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ஒரு ஆத்துமான ஆதாயம் பண்ணணும் அப்படின்னா. கடைசி என்ன பண்ணிச்சு? ஞானசான் எடுத்த பையன், ஒரு ஊழியக்கார பையன், இந்து முறைப்படி தாலி கட்ட ஆரம்பித்தான். அப்புறம் 1.5 மாதம் ஆகலை, டிவோர்ஸ் ஆகிட்டு ஜோம் பண்ணுகிறான். இப்போ டிவோர்ஸ் ஆகி என்ன பண்ணிருக்கு? டிவோர்ஸுக்கு அந்த பொண்ணு எவ்வளோ 25 lakhs 50 lakhs கேட்டுட்டு பிரச்சனை ஓடி போய்க்கணும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். தேவனுடைய ஆலயத்துக்கும் விற்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய விஷயம் செஞ்சால் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதை தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ நம்ம எண்டுக்கு வந்துடுவோம். மற்ற 7:15 படிங்க. மற்ற 7:15 2 வார்த்தை சொல்லி நம்ம கடந்து போகலாம். இப்போ உபதேசத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி போகுது? நான் பேசுகிற பிரசங்கம் கூட உட்காந்து பைபிள் படிக்கான்னு பார்க்கணும். அதனால தான் நான் டீட்டெயிலாக விளக்கலாம் மாட்டேன். வசனத்தை அப்படியே சொல்லிட்டு போவேன். வசனத்தை நம்ம விளக்கும் போது தப்பு கூட வர வாய்ப்பு இருக்குது. கச்சாடு என்றால் என்ன, கல்லுன்னா என்ன, நீங்கள் அந்த மாதிரிலாம் பைபிள் எங்கேயுமே இல்லை. நம்ம பக்திக்கு ஒன்றா விளக்கலாம், இப்படி சொல்லலாம். ஆனால் இப்படி இன்டர்பிரேஷன் பண்ணும்போது தப்பு வர வாய்ப்பு இருக்கும். அப்போ வசனம் என்ன சொல்லுதோ அப்படியே சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ கள்ள போதகருக்கு எச்சரிக்கை. ஒரு தம்பி வந்தான், ஒவ்வொரு அமாவாசை ஜெபத்துக்கு ஆளை காணும். அமாவாசை ஜெபம் கேட்டேன், என்னடா ஆளை காணும்? இல்லை, அங்கே ஒரு அமாவாசை ஜெபம் போனேன், அந்த பாஸ்டர் என்ன பயங்கரமாக பேசிட்டு என்னப்பா சொன்னார்? நீ 3 மாதத்துல கார் வாங்கிடுவேன்னாரு. 7 வருஷம் ஆகுது. அதை சொன்ன ஒரு நாய் கூட வாங்க முடியலன்னு சொன்னேன். சில உங்களுடைய எமோஷனல் டச் பண்ணுவாங்க, உங்கள் ஆசையை தூண்டுவாங்க. இப்படி சொன்னால் உனக்கு பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. எந்த பிரசங்கியார் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுகிறானோ அவன் தான் பிரசங்கியார். உன் காதுக்கு ஏற்ற மாதிரி நீ பணக்காரன் ஆயிடுவே, கோடீஸ்வரன் ஆயிடுவே, இப்படி ஆயிடுவே, அப்படி ஆயிடுவே. காலையில் பாஸ்டம்மா சொன்னாங்க, ஒருத்தர் விசுவாசி சர்ச்சை விட்டு போயிட்டாங்க. அவங்களாண்ட போய் ஒரு சொன்னாராம், எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? என்னை பற்றி கொடுத்தாரு. பவுல் பாஸ்டர் வீட்டில் பணமாக கொட்டி கிடக்குது, சில்லறெல்லாம் அப்படியே பணம் இறஞ்சி கிடக்குதுன்னார். கனவு யாருக்கு? என்னை பற்றி கனவு இன்னொரு கனவு வருது. இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க? ஒன்றும் இல்லை, அவருக்கு நான் பணமா குறை, நல்லா இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு யாரும் சொல்லு, கனவு வந்தீங்கன்னு சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உபதேசத்துக்குரிய எச்சரிக்கை, என்ன போதிக்கிற எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் எமோஷனல் தூண்டாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். நீ இப்படி ஆயிடுவே, அப்படி ஆயிடுவே, அது வந்துடும், இது வந்துடும். அல்லேலூயா. நீ எச்சரிக்கை இல்லாமல் எல்லாத்தையும் கண்டதையும் காதில் போட்டுட்டுனா இதுவும் நடக்கலை, அதுவும் நடக்கலை, ஆண்டவர் பொய்யா, வசனம் பொய்யா, சொன்னவன் பொய்யான்ற குழப்பத்தில் மாறி போவேன். அல்லேலூயா. சரி, இப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளாக உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வரணும், ஒரு ஆசீர்வாதம் வரணும், நீங்கள் ஜெயத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் 2வது கண்டென்ட் நமக்கு என்ன இருக்கணுமா? என்ன பண்ணும்? இங்கே படி எப்படி இருக்கணும்? முதல்ல விழித்திருக்கணும். 2வது முதல்ல தெளிந்த புத்தியா இருக்கணும். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தியா இருக்கணும், விழித்திருக்கணும். 3வது விசுவாசத்திலே நிலைத்திருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுங்க? விசுவாசம். ஆமே. இந்த விசுவாசம் ஒரு 3 பாயிண்ட் சொல்லி டைம் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து வெளியே கிளம்பணும். 3 பாயிண்ட் சொல்கிறேன். இந்த விசுவாசம் எப்போ ஆப்ரேட் ஆகும், எப்போ விசுவாசம் செயல்படும், எப்போ விசுவாசத்துக்கு வல்லமை உண்டு. நான் அதை முதல் வேலைக்கிழமை சொல்ல நினைக்கிறேன். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பலமாக கிரியேட் செய்யணும்னா 4 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போது இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் மறுபடியும் வரேன்.
மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24 வசனம், நீங்கள் ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டேன் விசுவாசிங்க. சாத்தானை நீங்க ஜெயிக்கணும், உங்கள் விசுவாசம் டெவலப் ஆகணும், இங்க இருக்கிற கஷ்ட கண்ணீர் மாறணும்னா முதல்ல என்ன வேணும்? உங்களுக்கு ஜெப வாழ்க்கை. ரெகுலரா ஏன் ஜெபிக்க சொல்றாரு? ஜெபம் பண்ணுனா விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தா சாத்தானை வீழ்த்துவ, சாத்தானை வீழ்த்தா நீ வாழ்வ, செழிப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்க சாத்தானை வீழ்த்தணும்னா உங்க விசுவாசம் வளருவதற்கு வேத அறிவு இருக்கணும், வேத ஞானம் இருக்கணும், வேத வசனம் இருக்கணும். அவர் வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினாலே நிறைவேற்ற வேண்டும் என்றால் தான் சொன்னதை நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தருடைய வசனம் புடமிட்டு தான் யோசிப்பேன். அப்ப தேவன் சொன்ன வசனம் உங்களுக்கு கிரியை செய்யணும்னா ஏசப்பா வார்த்தை உள்ள இருக்கணும். ஆமென். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17 சொல்லுது, விசுவாசம் கேள்வினாரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். விசுவாசம் கேட்க கேட்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க அவங்க வாழ்க்கையில விசுவாசம் வரும். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க 21-20 படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று என்ன பண்ணானா? எழுதிச்சு அதுக்குள்ள பாருங்க, அவன் முழு நிச்சயமாய் நம்பினானா. எப்படி நம்பினானா? அப்ப ஏசப்பா வாக்கு சொல்லிட்டே இருங்க, நான் இந்த ஆண்டுல நான் என்ன பண்ணுவேன்? சகலத்தையும் புதிதாக்கி கொள்வேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார், எனக்கு வெற்றியை தருவார். அவங்க வாழ்க்கையில விசுவாசம் வந்துட்ட பிறகு பேய்க்கு அங்க வேலை கிடையாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லு ஆமென். யார் வாழ்க்கையில விசுவாசம் இருக்குதோ. மூணாவது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கணும். பரிசுத்த ஆவி அபிஷேகம் இல்லைன்னா அந்த விசுவாசம் டெவலப் ஆகாது. நீங்க 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரம் 9 சொல்லுது, 1 கொரிந்தியர் 12:9 அந்த விசுவாசத்தினாலே, அந்த ஆவினாலே விசுவாசமும், அந்த ஆவியானவர் எங்க இருக்காரோ, பரிசுத்த ஆவி யாருக்குள்ள இருக்காரோ அவங்களுக்குள்ளே விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இம்மி கூட நம்ப முடியல, இம்மி கூட விசுவாசிக்க முடியல, நீங்க அற்புதத்தை ஒன்றும் பார்க்க முடியல. நான் எல்லாரையும் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், இந்த விசுவாசத்திலே நீ என்னத்தை பெற்றிருக்கிற? நான் இயேசுவை வழிபடுற, இயேசுவை நம்புகிறையே, இந்த விசுவாசி என்ன பெற்றிருக்கிற? ஒரு சாட்சி சொல்லு. இந்த விசுவாசி இயேசு இதெல்லாம் கொடுத்தார். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தை பார்த்து வழி சொல்லி மகளேன்னுவார், விசுவாசிக்க பார்த்து மகளேன்பார், உன் விசுவாசம் ரட்சித்தது என்பார். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? பரிசுத்த ஆவி யாருக்குள்ளே இருக்காரோ அவங்களுக்குள்ளே விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. பேயை ஓடுறது ரொம்ப ஈஸி, பிசாசை துரத்துறது ஈஸி. ஆண்டு சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு உபவாசம் ஜபத்தினால் போனா இந்த உபவாசமும் ஜபமும் எனக்கு விசுவாசத்தை வளர்க்குறது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தை வளர்க்கிறது, பரிசுத்த ஆவியின் விசுவாசத்தை வளர்க்கிறார். 4வது சொல்லி முடிக்கிறேன் பாருங்க, கிரியில்லாத விசுவாசம் செத்தது. ஆமே. யார் வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்துக்குரிய கிரியை? நீங்க மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்க 28 29 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கடல் மேல் நிற்கிறாரு, பேதுரு கடல்ல இருக்காங்க, காட்டு கடல் பயங்கரமா கொந்தளிக்குது, இயேசு இறங்கி போறார், மின்னலும் இடிக்குது, மூஞ்சி மின்னி இருட்டம் வெள்ளிமை தெரியுது, பயப்படுறான், ஆவேசம் பண்றான். கர்த்தர் கேட்டார், நான் தான், பயப்படாத என்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது சட்டுன்னு அவன் சொல்றான், நீரையானால் இந்த ஜலத்தில் நடக்க எனக்கு உத்தரவு தாரும். அவன் நடந்தான். விசுவாசம் அவனை ஜல்லியில் நடக்க செய்தது. விசுவாசம் இயற்கையை அப்பாற்பட்டு கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க கிரியை செய்யுங்களேன். வீடு கட்ட போறேன்னு வீடு கட்ட போறேன்னு இருக்காது. ஆமா, தாசையா என்ன பண்ணுங்க, வீடு கட்ட நிற்கிதா, குறையா நிற்கிதா, வா, உன் கையில் ஒரு 2000 10,000 வச்சிருக்கிறியா, அந்த மேஸ்திரி கூப்பிட்டு, ஏப்பா இந்த இடத்துல ஒரு கட்டுவாலை போடு, இருக்கிற கல்லு கட்டு. விசுவாசம் கட்டு உடையும். துட்டு கையில வந்த பிறகு கட்டுறது ஒண்ணும் இல்லை. தினமா போய் அந்த பில்லர் மேல கையை வச்சு கட்டை உடைத்து, மந்திர கட்டு, மனுஷ கட்டு, சாவ உடை. விசுவாசம். விசுவாசத்திலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க பிசாசை ஏத்து நிக்கிற என்ன பண்ணோம்? முதல்ல என்ன பண்ணோம்? தெளிந்த புத்தியா இருக்கணும், விழித்திருக்கணும். 3வது, விசுவாசத்திலே உறுதியா இருக்கணும். நீ அப்படி செஞ்சு பாருங்க, உங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி சூப்பராக. 2 பேரும் ஆத்மா ஆதாயம் பண்ணுவேன், நேரத்துக்கு சர்ச்சுக்கு வருவேன், நீ ஒவ்வொரு வாரம் சாட்சி மைக்க புடுங்குவேன், சாட்சி சொல்லணும், கத்து அற்புதம் செய்ய சொல்லுவேன். இன்னும் குற்றுயிரம் கொலையுரமா, இன்னும் கடனும், இன்னும் வறுமையை தரித்துல வாழ்வதற்கு பிசாசுடைய கிரிகள் இன்னும் வீட்டில் இருக்கிறது. கண்ணை மூடுவோம், ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே
நான் இன்னும் விழித்திருந்து ஜெபிக்க, தெளிந்த புத்தியா இருக்க எனக்கு ஒரு கிருபை தாங்க. ஹalleluya. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே.